நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 6 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கஞ்சன் டைஸ் dresses. She had to dye 30 dresses. She has so far finished 20 dresses. What fraction of dresses has she finished? ஸோ கஞ்சன் அப்படின்றவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து டை பண்ணுறாங்க. அவங்க வந்து டோட்டலாக வந்து 30 ட்ரெஸ்ஸஸ் வந்து டை பண்ணணும். இப்போ வரைக்கும் எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 20 ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸஸ் கூடிய ஃப்ராக்ஷன் வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்கிறோம், டோட்டல் வந்து நமக்கு டினாமினேட்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அண்ட் நியூமரேட்டரில் வந்து ஷேடட் பார்ட்ஸ். இங்கே வந்து ஷேடட் பார்ட்ஸுன்றது நமக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து டை பண்ணி முடிச்சிருக்காங்க, ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நியூமரேட்டரில் வரும். ஸோ உங்களுக்கு இதிலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டல் ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே நமக்கு 30 ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. எவ்வளோ வந்து அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ ஃபேர் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க 20. ஸோ 20/30ன்றது அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்குரிய ஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் ஆன்சர். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதணும். ஸோ 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 2/3 தான் ஆன்சர். பட் இதுக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால இதுக்கு நம்ம சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் டு பி டை அப்படின்னு எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் டு பி டை. ஸோ டோட்டல் வந்து எவ்வளவு 30. ட்ரெஸ்ஸஸ் ஃபினிஷ்ட், எத்தனை ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அப்படின்றத எழுதணும். Dresses finished is equal to 20. Therefore, fraction of dresses she finished is equal to 20/30. So 0 நமக்கு cancel பண்ணோம்னா அப்போ 2/3 is the answer. Question number 8 பாருங்க. Write the natural numbers from 2 to 12. What fraction of them are prime numbers? ஸோ நம்ம ஆல்ரெடி நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்போ நமக்கு இங்கே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான் தேவை. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எழுதிக்க சொல்கிறாங்க 2லேருந்து 12 வரைக்கும். ஸோ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 2 to 12 அப்படின்னு போட்டு நம்ம 2லேருந்து 12 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். என்ன கேட்குறாங்க, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தெம் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். நம்ம இந்த லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2லேருந்து 12 வரைக்கும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஸோ வாட் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ், வாட் ஆர் காம்போசிட் நம்பர்ஸ்ன்றதும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வாட் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ்? So the number which has only two factors, which is 1 and the number itself, are called prime numbers. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்றது நமக்கு அந்த நம்பர் ப்ளஸ் அது 1, அந்த 2 தான் அதுக்கு ஃபேக்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். காம்போசிட் நம்பர்ஸ்ன்றது வந்து நமக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். இப்போ நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் தான் தேவை. ஸோ இந்த நேச்சுரல் நம்பர் லிஸ்ட்டில் இருந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பிக் பண்ணி எடுக்கணும். இப்போ 2ன்றது வந்து ப்ரைம் நம்பரா? எஸ். ஏன் ப்ரைம் நம்பர்? ஏன்னா வந்து அதுக்கு 1 அந்த நம்பர் செல்ஃப் மட்டும்தான் அதுக்கு ஃபேக்டர்ஸ். ஸோ 1 அப்புறம் அந்த 2வே அதுக்கு வந்து ஃபேக்டராக இருக்கும். ஸோ 1 டேபிளில் வரும், 2 டேபிள்ஸில் வரும், வேறு எந்த டேபிள்லையுமே இந்த 2 வராது. ஸோ 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். 3 ப்ரைம் நம்பரா? எஸ். இப்போ 3யும் வந்து 1 டேபிளில் வரும், 3 டேபிள்ஸில் வரும், வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. 4 ப்ரைம் நம்பரா? நோ. ஏன்னா வந்து காம்போசிட் நம்பர். ஏன்னா வந்து அதுக்கு 1 ஃபேக்டராக இருக்கும், 2 ஃபேக்டராக இருக்கும், 4 ஃபேக்டராக இருக்கும். ஸோ 3 நம்பர்ஸ் வந்து அதுக்கு ஃபேக்டராக இருக்குது. ஸோ அது ஒரு காம்போசிட் நம்பர், அதை நம்ம எழுதக்கூடாது. 5 ப்ரைம் நம்பரா? எஸ். எஸ். ஏன்னா அதுக்கு 1 and 5 அது 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது. 6? நோ.
அது வந்து 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 6 டேபிள்லேயும் வரும். ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். 7 Yes. ஏன்னா அதுக்கு 1 and 7 மட்டும் தான் ஃபேக்டர். 8 வந்து No. நோ. 9 No. 10 No. 11 Yes. எஸ். ஏன்னா 11க்கு வந்து 1 and 11 மட்டும் தான் அதோட ஃபேக்டர். 12 No. நோ. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நேச்சுரல் நம்பர் லிஸ்ட்லேருந்து ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டல் நேச்சுரல் நம்பர்ஸ் எத்தனை நமக்கு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக நம்ம 2லேருந்து 12 வரைக்கும் எழுதியிருக்கோம் இல்லையா, அது நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ டோட்டல் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நமக்கு 11 இருக்குது. நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் பிக் பண்ணி எழுதியிருக்கோம்ல, அது எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 5. இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் தேவை? ப்ரைம் நம்பர்ஸ் கூடிய ஃப்ராக்ஷன் தான் தேவை. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம டினாமினேட்டரில் போடணும். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 5, அது வந்து நியூமரேட்டரில் போடணும். அப்போ ஆன்சர் வந்து 5/11 இஸ் த ஃபர்ஸ்ட். நம்பர் 9 பாருங்க. ரைட் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 102 to 113. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தெம் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நமக்கு ஆனால் கொஞ்சம் பிகர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ 102லேருந்து 113 வரைக்கும் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ 102லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113. ஸோ இப்போ நம்ம வந்து 102லேருந்து 113 வரைக்கும் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எழுதியாச்சு. இப்போ இதில் எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் டோட்டலாக நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டல் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 12. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? ப்ரைம் நம்பர்ஸ் கேட்குறாங்க. நம்ம இப்போ டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு, ஸோ டினாமினேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நியூமரேட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து ப்ரைம் நம்பர்ஸோட ஃப்ராக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பிக் பண்ணி எடுக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? த நம்பர் அண்ட் 1, அதோட ஃபேக்டர் வந்து அந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அந்த நம்பர் அப்புறம் 1, அது 2 தான் அதுக்கு ஃபேக்டராக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரூல்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 102 வந்து ப்ரைம் நம்பராக காம்போசிட் நம்பரான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாமே ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பிக் பண்ணி எடுத்துடலாம். ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இருக்கிறது எல்லாமே. ஸோ 102, 104, 106, 108, 110, 112. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் பாருங்கள். 103 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸில் கண்டிப்பாக வராது, ஈவன் கிடையாது, ஸோ வராது. 3 டேபிள்ஸில் வந்து என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 3 + 1 4. ஸோ 4 வந்து கண்டிப்பாக நமக்கு வராது, 3 டேபிள்ஸில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4க்கு வந்து என்ன பண்ணணும்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து பார்த்துட்டு அது 4 டேபிள்ஸில் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 3 வந்து நமக்கு 4 டேபிள்ஸில் வராது. 5ம் வராது, 0 or 5ல் எண்ட் ஆகிருக்கணும். ஸோ 5ம் வராது. 6ம் வந்து பார்த்திங்கன்னா 2ம் 3லையும் வந்துச்சுன்னா தான் நமக்கு 6ல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லை. 8 வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்ஸ் நமக்கு பார்க்கணும். 3 டிஜிட்ஸ் வந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து 8 டேபிள்ஸில் வருதான்னு பார்க்கணும். அதுவும் இல்லை. 9 டேபிள்ஸ்லேயும் வராது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 9 டேபிள்ஸில் வருதான்னு பார்க்கணும். அதுவும் வராது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரைம் நம்பர் தான். 1 டேபிள்லையும் 103 டேபிள்லையும் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு இந்த மெத்தட் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 1 டேபிள்லேருந்து 10 டேபிள் வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு மேலேருந்து கீழேருந்து மேலே நம்ம ஆரோ மார்க் மாதிரி போட்டு நம்ம ரிப்பீட்டட் ஆகாத நம்பர்ஸ்லாம் ஃபேக்டர்ஸில் எடுத்து ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் 105 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ப்ரைம் நம்பராக இருக்க முடியாது. இது ஒரு காம்போசிட் நம்பர் தான். நெக்ஸ்ட் 107 இருக்குது. ஸோ 107 வந்து பார்த்திங்கன்னா ஈவன் கிடையாது. ஸோ 2ல் வராது. 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 3லேயும் வராது. 8 வருது. ஸோ 3 டேபிள்ஸ்லேயும் வராது. 4ல் லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள், வராது. 5ல் வராது. 6ல் 2 3ல் வரலைன்னா 6லேயும் வராது.
8ல் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்ஸ் பாருங்கள். ஸோ இதுவும் 8 டேபிள்ஸில் வராது. 9ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 9லேயும் வராது. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர் தான். நெக்ஸ்ட் வந்து 109 பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இல்லை. ஸோ 2 டேபிள்ஸில் வராது. 3 டேபிள்ஸில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி பாருங்கள். 10 வருது. ஸோ 3 டேபிள்ஸ்லேயும் வராது. 4 டேபிள்ஸில் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாருங்கள், வராது. 5 டேபிள்ஸில் 0 ஆர் 5 வராது. 6 டேபிள்ஸில் 2 3 வந்துச்சுன்னா தான் 6 டேபிள்ஸில் வரும். ஸோ அதுவும் வராது. 8 டேபிள்ஸில் 3 டிஜிட் பார்த்து 8 டேபிள்ஸில் வருதான்னு பாருங்கள், அதுவும் வராது. 9 டேபிள்ஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 9 + 1 10. 9 டேபிள்ஸில் வருமா? வராது. ஸோ இது நமக்கு வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். நெக்ஸ்ட் 111 பாருங்கள். 111 வந்து நமக்கு ஈவன் நம்பர்ஸ் இல்லை. ஸோ 2 டேபிள்ஸில் வராது. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 1 + 1 3 வருது. ஸோ 3 டேபிள்ஸில் வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக 3 டேபிள்ஸில் வருது, 1 டேபிளில் வரும், 111 டேபிளில் வரும். ஸோ 3 ஃபேக்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 113 இருக்குது. 113 வந்து 2ல் ஈவன் கிடையாது, வராது. 3ல் ஆட் பண்ணி பாருங்கள், 5 வருது. ஸோ வராது. 4ல் லாஸ்ட் 2 டிஜிட் 13 பாருங்கள், 4 டேபிள்ஸில் வருமா? வராது. 5 டேபிள்ஸ்லேயும் வராது. 0 ஆர் 5 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கணும். ஸோ வராது. 6 வந்து 2 3ல் வந்தால் தான் 6ல் வரும். ஸோ அதுவும் கிடையாது. 8 டேபிள்ஸில் 3 டிஜிட் பாருங்கள், 8லேயும் வராது. 7லேயும் நமக்கு பார்த்தாலே தெரியுது, 7 டேபிள்ஸ்லேயும் சான்சஸே இல்லை. 9க்கு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 3 + 1 4, 4 + 1 5. ஸோ 5 வந்து 9 டேபிள்ஸில் வருமா? வராது. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் தான். இப்போ நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஸோ 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு டிவிசிபிலிட்டி ரூல் வேண்டாம், வேறு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் நான் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற ரூல் நான் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இது ஒரு லாங் ப்ராசஸ் தான் இதுவும். நம்ம இப்போ வந்து 110 வந்து நமக்கு வந்து இப்போ ப்ரைமாக காம்போசிட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இதில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். 1 டேபிள்லேருந்து 10 டேபிள்ஸ் வரைக்கும். ஸோ 1 டேபிளில் 1 × 110 = 110. 2 டேபிள்ஸில் 55 வரும். 3 டேபிள்ஸில் வராது, 4 டேபிள்ஸில் வராது, 5 டேபிள்ஸில் வந்து 21 டைம்ஸ் வரும். 6 7 8 9ல் வராது. 10 டேபிள்ஸில் வந்து 11 டைம்ஸ் வரும். ஸோ 10 வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும். ஆரோ மார்க் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழேருந்து மேலே போகிற மாதிரி. இப்போ இதில் வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எழுதக்கூடாது. அப்போ அதெல்லாமே ஃபேக்டர்ஸ். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எழுதாமல் ரிமைனிங் நம்பர்ஸ் எழுதுனீங்கன்னா அதெல்லாமே ஃபேக்டர்ஸ். ஸோ 1 2 5 10 11 21 55 110. ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. 2 ஃபேக்டர்ஸ்க்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வச்சும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த சம்முக்கு தேவையானது டோட்டல் நேச்சுரல் நம்பர்ஸ் 12ன்னு கிடச்சிருச்சு. ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 4ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து நம்ம டினாமினேட்டரில் எழுதுவோம். அண்ட் இது வந்து நியூமரேட்டரில் எழுதுவோம். இதை வந்து இப்போ நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதலாம். ஸோ 2 டேபிள்ஸில் வரும். 2 2s are 4, 6 2s are 12. Again 2 tablesல வரும். 1 2s are 2, 3 2s are 6. So 1/3 is the answer. Question number 10 பாருங்க. What fraction of these circles have x in them அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சர்க்கிள்ஸில் வந்து எக்ஸ் இருக்குது. அதோட ஃப்ராக்ஷன் நமக்கு கேட்குறாங்க. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தீஸ் சர்க்கிள்ஸ் ஹாவ் எக்ஸ் இன் தம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும், டோட்டலாக எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இருக்குது. மேலே 4 கீழே 4 8 இருக்குது. சர்க்கிள்ஸ் ஹேவிங் எக்ஸ் இன் தம். எத்தனை சர்க்கிள்ஸில் எக்ஸ் இருக்குது? 4 சர்க்கிள்ஸில் மட்டும் எக்ஸ் இருக்குது. ஸோ சர்க்கிள்ஸ் ஹேவிங் எக்ஸ் இன் தம் இஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு இப்போ எக்ஸ் இருக்கிற சர்க்கிளுக்கு தான் நமக்கு வந்து ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், டோட்டல் வந்து நமக்கு எப்பயுமே டினாமினேட்டரில் இருக்கணும் அண்ட் ஷேடட் பார்ட் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும். ஸோ 4/8 இஸ் த ரெக்வயர்ட் ஃப்ராக்ஷன். பட் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸில் போகும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 2/4.
ஸோ அகைன் நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுத முடியுமா? மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுத முடியும்னு பார்க்கணும். ஸோ அகைன் நமக்கு 2 டேபிளில் போகும். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 1/2. Question number 11 பாருங்க. கிறிஸ்டின் received a CD player for her birthday. ஸோ பர்த்டேக்காண்டி கிறிஸ்டின் வந்து CD player வந்து ரிசீவ் பண்ணுறான். She bought 3 CDs. 3 CD வந்து அவள் பர்ச்சேஸ் பண்ணுறா. And received 5 other as gift. 5 CDs வந்து அவளுக்கு கிஃப்டாகவே கிடைக்கிது அவள் பர்த்டேக்கு. What fraction of her total CDs did she buy and what fraction did she receive as gift? ஸோ அவள் வந்து டோட்டலாக அவள் வந்து அந்த சிடி வாங்கியிருப்பா இல்லையா, அதோட ஃப்ராக்ஷனும் கேட்குறாங்க. ப்ளஸ் அவளுக்கு கிஃப்டாக ரிசீவ் பண்ணியிருப்பாள், அதோட ஃப்ராக்ஷனும் கேட்குறாங்க. ஸோ 2 ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோட்டல் சீரீஸ் வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து டோட்டல் தான் நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷீ பாட் சிடி, அவளாக ஓனாக சிடி வாங்கினா இல்லையா, அது எத்தனை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 3, ஷீ பாட் 3 CDs. ஸோ ஷீ பாட் CDs ஈக்குவல் டு 3 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் வந்து ஷீ காட் அஸ் கிஃப்ட், அவளுக்கு கிஃப்டாக வந்தது. அண்ட் ரிசீவ்டு 5 அதர் அஸ் கிஃப்ட். ஸோ 5 CDs வந்து அவளுக்கு கிஃப்டாக கிடச்சிது. ஸோ இதே நமக்கு வந்து டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் சிடி வந்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் கிடச்சிரும். 5 + 3 = 8. ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் சீரீஸ். இப்போ வந்து நமக்கு ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. எதோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹர் டோட்டல் சீரீஸ் டிட் ஷீ பை. ஸோ அவள் பை பண்ணியிருப்பா இல்லையா, அந்த சீரீஸ் கூடிய ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார் ஷீ பாட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வாங்கினா? 3 வாங்கினா. ஸோ 3 வந்து நம்ம நியூமரேட்டரில் போடணும், டோட்டல் சிடிஸ் வந்து டினாமினேட்டரில் போடணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார் ஷீ பாட் 3/8. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் ஃப்ராக்ஷன் டிட் ஷீ ரிசீவ் அஸ் கிஃப்ட். அவள் கிஃப்டாக ரிசீவ் பண்ணது கூடயே ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார் ஷீ ரிசீவ்ட் அஸ் கிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் சிடி வந்து இங்கேயும் 8 தான். அவள் கிஃப்டாக ரிசீவ் பண்ணது 5. அப்போ 5/8 இஸ் த ஆன்சர். Exercise 7.2 பாருங்க. Question number 1. Draw number line and locate the points on them. ஸோ நம்ம இன்டீஜர்ஸ் இதிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்பர் லைனில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ ஃப்ராக்ஷன்ஸ்லேயும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏசம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2, 1/4, 3/4, 4/4. இதை வந்து நமக்கு நம்பர் லைனில் வந்து லொக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹோல் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி நான் சொல்லியிருக்கிறேன். ஹோல் அப்படின்னா நமக்கு 1. ஸோ அந்த 1 வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னா 1/4, ஹாஃப் 1/2, அப்புறம் 3/4, இதை வந்து நம்ம முக்கால் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் 1. இந்த மாதிரி வந்து ஒரு 4 பார்ட்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஹோல் அப்படின்றது நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1/4, நெக்ஸ்ட்டு 1/2, நெக்ஸ்ட்டு 3/4, அப்புறம் வந்து 4/4 அப்படின்றது கேன்சல் பண்ணால் நமக்கு 1 கிடச்சிரும். பட் இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் எக்ஸாக்டாக எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது எதுக்கடுத்து எது வரும்ன்றது இந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பட் எக்ஸாக்டாக எங்கே வந்து லை ஆகிருக்கும், எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்குள்ளே வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் லை ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதை டிவைட் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ 1/2க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? 0 பாயிண்ட். இது ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே நம்ம 0 ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் 5 2s are 10. இப்போ இது வந்து 0.5 வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம 1/4 அதே மாதிரி டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 வந்து உள்ளே போட்டுருவோம், 4 வந்து வெளியில் போட்டுருவோம். ஸோ இங்கே ஸ்மாலராக இருக்கிறனால 0 பாயிண்ட் வச்சுருவோம். இங்கேயும் நம்ம வந்து 0 போட்டுருவோம். ஸோ 4 டேபிள்ஸில் வந்து 10 போகுமா? எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போட்டால் நம்ம 8 வரும். அகைன் வந்து நம்ம ரிமைண்டர் 2 போட்டு இங்கே 0 போட்டுருவோம். இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். ஸோ 0. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.2. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு வந்து 0.5 வந்திருக்கு, செகண்ட் ஃப்ராக்ஷனுக்கு வந்து 0.2 வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தேர்ட் ஃப்ராக்ஷன் 3/4 இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வரும். என்ன வரும்? 28 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 2. அகைன் வந்து இங்கே 0 போட்டோன்னா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். ஸோ 20 வந்துடும்.
ஸோ இங்கே வந்து நமக்கு 0.7 வருது. ஸோ 0.5, 0.2, 0.7, 4/4ன்றது நான் என்ன சொன்னேன், 4/4 நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 1 வந்துடும். ஸோ நமக்கு இப்போ வேல்யூஸ்லாம் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து எதுலேருந்து எது வரைக்கும், இது வந்து 0.7, 0.5, 0.2 இது எல்லாமே பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எதுலேருந்து எதுக்குள்ளே லை ஆகிருக்கும், 0லேருந்து 1க்குள்ளே தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து அந்த ஹோலுக்கு சொன்னேன் இல்லையா, குவார்ட்டர், ஹாஃப், 3/4, 1. ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு அடுத்து 1/4 வரும், அடுத்து ஹாஃப் வரும், அடுத்து 3/4 வரும், அடுத்து 1 வரும். நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1/4 நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா, அப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு, 0.2 வந்துடுச்சா, 0.2. நெக்ஸ்ட் 1/2க்கு 0.5, 0.2க்கு அடுத்து 0.5 வரும், 0.3, 0.4, 0.5. நெக்ஸ்ட் 3/4க்கு வந்து 0.7. ஸோ இந்த ஆர்டரில் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த சம்க்கு எல்லா சம்ஸ்க்குமே நீங்கள் இந்த மாதிரி டிவிஷன் பண்ணிவிட்டு எதுலேருந்து எதுக்குள்ளே வரும், லை ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். 1/8, 2/8, 3/8, 7/8 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுவுமே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஆக்சுவலாக 1/8, 2/8, 3/8, 7/8ன்றது நீங்கள் 1/8, 2/8, 3/8, 4/8, 5/8ன்னு இந்த மாதிரி நம்பர் லைனில் எழுதிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இதுவுமே நமக்கு எதுலேருந்து எதில் லையாக இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவும் நம்ம டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1/8 இருக்குது. ஸோ 1 வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். இல்லை நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா இப்போ நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்குது, டினாமினேட்டர் பிக்காக இருக்குது. நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 0 பாயிண்ட் தான் நம்ம வைப்போம். ஸோ 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சாலே நமக்கு வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் அந்த நம்பர் எல்லாமே லையாக இருக்கும். இப்போ 2/8 டிவைட் பண்ணாலும் நம்ம இங்கேயும் நம்ம 0 பாயிண்ட் தான் வைப்போம். 3/8 இதையும் நம்ம 8ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 பாயிண்ட் தான் வைப்போம். 7/8 இதுவும் ஸ்மாலராக தான் இருக்குது. ஸோ 0 பாயிண்ட். ஸோ 0 பாயிண்ட், 0 பாயிண்ட், 0 பாயிண்ட், 0 பாயிண்ட் வைக்கிறனால இது எல்லாமே 0லேருந்து 1க்குள்ளே தான் லையாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு இது மட்டும் நான் உங்களுக்காண்டி டிவைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம வந்து 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டுருவோம். ஸோ 1/8 இஸ் 8. ஸோ ரிமைண்டர் வந்து 2 வரும். ஸோ அகைன் இங்கே 0 போட்டுருவோம். ஸோ 2 8s are 16. ஸோ இங்கே 4 வந்துடும். அப்புறம் 5 8s are 40. ஸோ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு வந்து 0.1 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் 2 வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 0 பாயிண்ட் வச்சு நீங்கள் 0 போட்டோன்னா 8 2s are 16. 4 வரும். அகைன் 0 போடுறப்ப 40. ஸோ இங்கே வந்து இதுக்கு வந்து 0.2 வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ 1/8 இங்கே மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 0.2, 2/8க்கு 0.2. ஸோ இங்கே ப்ளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃப்ராக்ஷன், 3/8 கேட்குறாங்க. ஸோ 3 வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 3 8s are 24. 60 வரும். ஸோ இது எத்தனை டைம்ஸில் வரும், 8 7s are 56. 7 8s are 56. ஸோ ரிமைண்டர் 0. அப்புறம் இங்கே 5 8s are 40 வரும். ஸோ இது வந்து 0.3 வரும். ஸோ நமக்கு 0.1, 0.2 அடுத்து 0.3. ஸோ இங்கே ப்ளாட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃப்ராக்ஷன் 7/8. ஸோ 7 வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம 0 பாயிண்ட் வச்சுருவோம். இங்கே 0 வந்துடும். எத்தனை டைம்ஸ் வரும், 8 8s are 64. 64. ரிமைண்டர் 6. அகைன் நம்ம ஒரு 0 போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும், 8 7s are 56. 7 8s are 56. ஸோ பேலன்ஸ் 4 வரும். 5 8s are 40. ஸோ இது வந்து 0.8. ஸோ இங்கே வரும் 0.8 அப்படின்றது நமக்கு 7/8 இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிவிட்டு ப்ளாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். 2/5, 3/5, 8/5, 4/5 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன், செகண்ட் ஃப்ராக்ஷன் அண்ட் ஃபோர்த்து ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எல்லாமே சின்னதாக இருக்குது வென் கம்பேர்ட் டு டினோமினேட்டர்.
தேர்ட் ஃப்ராக்ஷன் மட்டும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது நியூமரேட்டர் வந்து பிக்கராக இருக்குது, டினாமினேட்டர் வந்து ஸ்மாலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம டிவிஷன் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஃப்ராக்ஷன் வந்து எங்கே லை ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2/5 2/5 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0 பாயிண்ட் வச்சுருவோம். எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். ஸோ 0.4 வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன். செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது? 3/5 இருக்குது. ஸோ 3 வந்து 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ பாயிண்ட் வச்சுட்டோம்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 6 5s are 30. ஸோ செகண்டுக்கு வந்து நமக்கு 0.6 கிடச்சிருக்கு. தேர்டு ஒன் வந்து 8/5. ஸோ இதை வந்து நமக்கு இது பெருசாக தான் இருக்குது. ஸோ 0 பாயிண்ட் வைக்க தேவையில்லை. 1/5 is 5 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இங்கே 3 வரும். இப்போ நமக்கு இது ஸ்மாலராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 வைப்போம். எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். 6 5s are 30. ஸோ தேர்டு ஃப்ராக்ஷனுக்கு வந்து 1.6 இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து 4/5. ஸோ இதை டிவைட் பண்ணுறோம். இது ஸ்மாலராக தான் இருக்குது. ஸோ 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டுருவோம். எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும். ஸோ 40 வந்துடும். ஸோ 0.8 வருது ஃபோர்த்து ஃப்ராக்ஷனுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து 0.0.0.0.ன்றது இந்த 3 இது வருது. ஸோ இந்த 3 ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் தான் 0லேருந்து 1க்குள்ளே லை ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து 0.4 தான் ஃபஸ்ட்டு லை ஆகிருக்கும். ஸோ 0.4 போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து 0.6 இருக்கும். ஸோ 0.6, அதாவது பாயிண்டில் போடக்கூடாது, நம்ம ஃப்ராக்ஷனில் போடணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0.4, 0.4ஓட ஃப்ராக்ஷன் வந்து என்னது? 2/5. ஸோ 2/5 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 0.6, 0.6ஓட ஃப்ராக்ஷன் வந்து 3/5. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 0.8, 0.8ஓட ஃப்ராக்ஷன் வந்து 4/5. நெக்ஸ்ட் 1 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 பாயிண்ட் அப்படின்றது 1க்கும் 2க்கும் நடுவில் தான் லை ஆகிருக்கும். ஸோ நம்ம 1க்கும் 2க்கும் நடுவில் இந்த 1/6 அதோட ஃப்ராக்ஷன் வந்து என்னது? நமக்கு 8/5. ஸோ இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஃபாலோயிங் அஸ் மிக்சட் ஃப்ராக்ஷன். நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஏசம் பார்த்தீங்கன்னா 20/3 அப்படின்ற ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா நியூமரேட்டர் வேல்யூ வந்து பிக்கராக இருக்குது, டினாமினேட்டர் வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 20 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 3 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் போகும்? 6 times. 6 3s are 18 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 2. ஸோ இது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது வந்து டிவைசர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கோஷன்ட்டை வந்து ஹோல் நம்பராக போடணும். ரிமைண்டரை வந்து இங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு வந்து டிவைசர். இப்போ 6 2/3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. 11/5 இருக்கு. ஸோ 11 வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 5 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 5s are 10 வரும், ரிமைண்டர் 1 வரும். அப்போ கோஷன் 2 1/5. 2 1/5 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. 17/7 இருக்கு. ஸோ 17/7 இதையும் நம்ம வந்து 17 வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 7 2s are 14 வரும், ரிமைண்டர் 3 வரும். ஸோ நமக்கு வந்து எப்படி ஆன்சர் எழுதுறான்? ஃபர்ஸ்ட் வந்து கோஷன் வந்து 2. ஸோ 2 3/7. ஸோ 2 3/7 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. 28/5 இருக்கு. ஸோ 28 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 5s are 25. ஸோ ரிமைண்டர் வந்து 3 வருது. ஸோ 5 3/5 இஸ் த ஆன்சர். 5 3/5. நெக்ஸ்ட் இ சம் பாருங்க. இ சம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? 19/6 கொடுத்துருக்காங்க. ஸோ 19 வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 19 வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் 6 3s are நமக்கு 18 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 1 வரும். இப்போ 3 1/6. 3 1/6 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் எஃப் சம் பாருங்க. எஃப் சம் வந்து 35/9 கொடுத்துருக்காங்க. ஸோ 35 வந்து 9ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோம்னா 9 3s are நமக்கு 27. ரிமைண்டர் வந்து 8 வருது. இப்போ 3 8/9 இஸ் த ஆன்சர். Question number 3 பாருங்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து இதை உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொல்லி கொடுத்துருக்குறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள் 7 3/4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். இதை நம்ம வந்து இம்ப்ராப்பராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு ஹோல் நம்பர், நியூமரேட்டர், டினாமினேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனோட ஃபார்மட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஷன்ட். நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்ல. ஸோ டிவைட் பண்ணுறப்ப கோஷன்ட்டை வந்து நம்ம ஹோல் நம்பராக போட்டிருப்போம், நியூமரேட்டருக்கு வந்து நம்ம ரிமைண்டரை போட்டிருப்போம், டினாமினேட்டருக்கு வந்து நம்ம டிவைசரை போட்டிருப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனோட ஃபார்மட். நமக்கு இப்போ இதை வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டிவிடெண்ட் தேவை. டிவிடெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த நம்பர் நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, நியூமரேட்டர் அதோட ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் நம்ம ஆஸ் யூஷுவல் அதே தான் போட போகிறோம். ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யலாம், நீங்கள் டேரெக்டாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 7 4s are 28 ப்ளஸ் இந்த நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் இதே தான் ஆஸ் யூஷுவல் அதே போட்டுறணும். ஸோ 28 + 3 என்ன வரும்? 31. ஸோ 31/4. ஸோ இதுதான் நமக்கு அவங்க கேட்டிருக்கிற இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் பிக்காக இருக்குது, டினாமினேட்டர் ஸ்மாலாக இருக்குது. நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள் 5 6/7 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த டினாமினேட்டரையும் இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 5 7s are 35. இந்த 6 வந்து ஆட் பண்ணணும். 5 7s are 35 + 6 அது பண்ணோன்னா 41 வரும். அப்புறம் இந்த டினாமினேட்டர் நம்ம இங்கே என்ன இருக்கோ அதே தான் போடணும். ஸோ 41/7 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள் 2 5/6 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12. 12 + 5 வந்து 17. 17 வந்து அப்போ நமக்கு நியூமரேட்டர். டினாமினேட்டர் நம்ம ஆஸ் இட் இஸ் இங்கே என்ன இருக்கோ அதே போட்டுறணும். இப்போ 17/6 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள் 10 3/5 இருக்குது. ஸோ 10 5s are 50. இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ 10 5s are 50. 50 + 3 53. 53 தான் வந்து நியூமரேட்டர். ஸோ 53/5 டினாமினேட்டர் அதில் என்ன இருக்கோ அது ஆஸ் இட் இஸ் போட்டுறணும். ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள் 9 3/7 இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 7s are 63. 63 + 3 வந்து 66. ஸோ 66 தான் நமக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டர் வந்து 7. இங்கே இருக்கிறதே தான் போடணும். ஸோ 66/7 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் எஃப்சம் பாருங்கள் 8 4/9 இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 9 9 8 நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 9 8s are 72. 72 + 4 76. ஸோ 76 தான் நமக்கு நியூமரேட்டர், பை டினாமினேட்டர் வந்து 9. அப்போ 76/9 இஸ் த ஆன்சர். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபார்முலாலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டிவைசர் நமக்கு என்னது அப்படின்றத பார்த்துட்டு டிவைசரையும் கோஷன்ட்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ரிமைண்டரோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவும் நம்ம செஞ்சுக்கலாம்.